எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம புதுசாக வந்திருக்க கீ டூல் ப்ளஸ் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின் ப்ராசஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூல் ஆன் பண்ணோடனே இதோட டிஸ்பிளே இந்த மாதிரி தான் வரும். செகண்ட் திங் என்னென்னா என்ன லாங்குவேஜ்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருக்கேன். அக்ரி டு என்டர். ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, எந்த ஒரு டூலை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கும் அதுக்குள்ளே வைஃபை வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ பெட்டரான வைஃபை ஒன்று கனெக்ட் பண்ணிக்கோங்க. வைஃபை வந்து கனெக்ட் ஆகிட்டுருக்கு. வைஃபை கனெக்ட் ஆனோடனே ஃபஸ்ட்டு லாகின் பேஜில் 86 இருக்கிறது நம்ம கண்ட்ரி கோடு கிடையாது. நம்ம இந்தியாவோட கண்ட்ரி கோடு வந்து +91. அதில் போய் இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட மொபைல் நம்பர், குயிக் லாகின்ல போனோம்னா நம்மளுக்கான மொபைல் நம்பர் நம்ம டைப் பண்ண நம்பருக்கு கீழே வந்து சென்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா அதோட ஓடிபி வந்து உங்களுக்கு மொபைல் நம்பரில் மெசேஜில் ரிசீவ் ஆகும். ஓடிபி ரிசீவ் ஆனோடனே என்ன மொபைலில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓடிபி வந்திருக்கோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். லாகின். பாருங்கள், நம்மளோட டிவைஸ் வந்து லாகின் ஆகிடுச்சு. இப்போ தென் உங்கள் டீலரோட சீரியல் நம்பர் வந்துருச்சு டிவைஸோடது. இப்போ செக்யூரிட்டி கோடு நீங்கள் சென்டு கொடுத்தோன்னா செக்யூரிட்டி கோடு நம்ம மொபைலுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். ரிசீவ் ஆன கோடை ரெண்டாவது திரும்ப டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு டிவைஸை வந்து கம்பைன் பண்ணணும். ஓகே, டிவைஸ் வந்து கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ ரெடி டு யூஸ், ஸ்டார்ட் டு யூஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வைஃபை, ப்ளூடூத் ப்ளஸ் டார்ச் எல்லாமே கனெக்ட் பண்ணுறது எல்லாமே மேலே வந்துடும். ஃபைல் அப்டேட் ஆகிட்டுருக்கு. %100% கம்ப்ளீட் ஆனோடனே ஓகே. இப்போ நம்மளோட டிவைஸை வந்து சிங்க்ரோனைஸ் பண்ணலாம். இப்போது கீழே பார்த்தீங்கன்னா டிவைஸ் சிங்க்ரோனைசேஷன் இருக்கும். அதில் டிவைஸ் சிங்க்ரோனைசேஷன் கொடுத்தாச்சுன்னா டிவைஸோட டேட்டா எல்லாமே சிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். டிவைஸ் வந்து சிங்க்ரோனைஸ் ஆகிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் என்னென்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் லிஸ்ட், அப்டேட் லாக் இது எல்லாமே நம்மளே செக் பண்ணிக்கலாம். ஏதாவது அப்டேட் புதுசாக வந்திருக்குன்னா நம்மளுக்கு அப்டேட் லாகில் வந்து அதிலே வந்துடும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் எல்லாமே. என்னென்ன வெர்ஷன், என்ன அப்டேட் லாகில் என்னென்ன இருக்குதுன்னு காட்டிடலாம். இப்போது டேட்டா அப்டேட். ஃபஸ்ட்டு டேட்டா அப்டேட்டில் சிஸ்டம் அப்டேட் மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா சிஸ்டம் அப்டேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டு கரண்ட் என்ன வெர்ஷன் இருக்கோ அது வந்து அப்டேட் ஆகிடும். சிஸ்டம் அப்டேட் டவுன்லோடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, சிஸ்டம் அப்டேட் ஆனதுக்கப்புறம் டிவைஸ் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிறப்போ பவர் பட்டனோ இல்லை வேறு எதுவும் ப்ராசஸ் வந்து பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களோட டேட்டா வந்து அது டேமேஜ் பண்ணணும். இது வந்து குறைஞ்சது எப்படி பார்த்தாலுமே இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிகிறதுக்கு ஒரு 5 to 6 minutes எடுக்கும். எடுத்து அப்டேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அகெயின் வந்து பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. அக்ரி டு என்டர்.
இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து அப்டேட்டில் போய் சிஸ்டம் அப்டேட் முடிஞ்சிருச்சு. இப்போது ஆப் அப்டேட் பண்ணலாம். ஆப் அப்டேட் முடிஞ்சோன்னா இந்த மாதிரி தான் வரும். இது அகெயின் வந்து நம்மளோட அப்ளிகேஷனை வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணுறோம். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன், அக்ரி டு என்டர், அப்டேட்டில் போய்ட்டு ஃபிர்ம்வேர் அப்டேட் வந்து கொடுக்கலாம். இப்போது ஓகே, இந்த ஃபிர்ம்வேர் அப்டேட் வந்து எப்படி பார்த்தாலுமே அரௌண்ட் 8 to 10 minutes வந்து ஆகும். நம்மளோட அப்டேட் வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஃபிர்ம்வேர் அப்டேட் வந்து சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட்டட். இப்போது டேட்டாபேஸ் அப்டேட். இந்த டேட்டாபேஸ் அப்டேட்டில் தான் வந்து இமோக்குள்ள ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் நம்ம ஈப்ராமோடது, கீ கட்டிங் மிஷினோடது, ஆட்டோமேட்டிக் டால்ஃபினோடது எல்லா அப்டேட்டுமே வந்து இதில் தான் வரும். இதில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு அப்டேட் ஆல் கொடுத்தாச்சுன்னா ரிமோட் அப்டேட், இங்கே பாருங்கள் மினி ப்ரோவோட டேட்டாபேஸ், அதுக்கப்புறம் ஆயில் ரீசெட், இபிவி, கீ கட்டிங் மிஷின் டேட்டாபேஸ், இது எல்லாமே இதிலே வந்துடும். தென் அப்டேட் ஆல் கொடுத்தாச்சுன்னா எல்லாமே வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். எல்லாமே அப்டேட் ஆகிடும் அண்ட் 1 by 1 எல்லாமே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம டிவைஸ்க்கு லேட்டஸ்ட்டாக இருக்கிற என்னென்ன வெர்ஷன் இருக்கோ எல்லா வெர்ஷனுமே அப்டேட் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா அப்டேட்டுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லாமே அப்டேட்டட். இப்போ பிஎம்டபிள்யூக்குள்ளே கான்ஃபிகரேஷன் மட்டும் அப்டேட் ஆகிட்டுருக்கு, இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ அகெயின் ஓகே, நம்ம அப்டேட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. தென் இப்போ வந்து டூல் வந்து ரெடி டு யூஸ். இப்போ நம்ம என்னென்ன டேட்டாபேஸ் அப்டேட் பண்ணியிருக்கோன்றத வியூ அப்டேட்லேயும் போய் நம்ம டைரெக்டாக வந்து பார்த்துக்கலாம். என்ன வெர்ஷனில் இருக்குது, நம்ம ஃபிர்ம்வேர் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்கா அப்படின்றத நீங்கள் வியூவில் போய் டைரெக்டாக பார்த்துக்கலாம். தென் அகெயின் நம்மளோட ப்ரோக்ராமரோட யூசஸ், அதாவது இமோ ப்ரோக்ராமிங், கீ கட்டிங் மிஷின், எப்படி எல்லாவோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக நான் அதில் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. இமோ ப்ரோக்ராமிங்லேருந்து, மெயின்டெனன்ஸ்லேருந்து, ப்ராக் ஃபங்க்ஷன், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈப்ராம்லேருந்து எல்லாமே வந்துடும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.